சார் காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் அதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால நான் பிஜேபிக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பெண்ணா இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை காங்கிரஸ் தான் கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காது. நான் என்ன கெஸ் பண்றேன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை அவள் வெளியே சொல்ல முடியல. வேற பிரச்சனைனா என்ன மீன் பண்றீங்க? இப்போ தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஸ்டாண்டு, நிலைப்பாடு அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ராகுல் காந்தி பிஜேபி மட்டும் எதிர்க்கல, அவர் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார். உணர்வு பூர்வமாக பிஜேபி சேர்ந்து சரின்னு நினைச்சுக்கிட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களால உள்ள இருக்க முடியாது. ஒருத்தர் ஒரு முற்போக்கான கட்சியில் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க முற்போக்கா இருப்பாங்க எந்த உத்தரவாதம் கிடையாது. சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, மன ரீதியாக ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. என்னன்னா, பிஜேபி தான் வெற்றி பெற போகிறது, 2024 மோடி தான் பிரதமராக போகிறார், அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியா இருக்கு. யார் அந்த இடத்தை போட்டு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இங்க ஒரு கல் எடுத்துட்டு போய் நிறுத்தி அது கைச்சனத்தில் நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா ஜெயிக்கும், கல்லு கூட ஜெயிக்கணும். கூட்டணியை உடைக்கணும், தலைவர்களை விலைக்கு வாங்கணும், இடி மூலமா மிரட்டணும்ன்றதுலாம் அவங்களுடைய அஜெண்டால இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பேசாம அரசியல் கட்சிகள் மூடிட்டு சினிமாவில் போய் இந்த செட்டு போடுறாங்களா ஆர்ட் டைரக்டர் தான் ஆயிடலாம். இவங்க எப்படி தெரியுமா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸில் போவாங்க, அப்படி இறங்கிப்பாங்க, அங்கே ஒரு கூட்டத்தை போடுவாங்க, திருப்பி பஸ்ஸில் ஏறுவாங்க. இந்த பஸ்ஸு பயணம் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஷேர் ஆட்டோ பயணம் வச்சிங்கன்னா நல்லா பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பதவிக்காக பிஜேபிக்கு போயிருப்பாங்களே தவிர உணர்வு பூர்வமாக தமிழர்களாக நினைக்கக்கூடிய யாருமே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் திரு ஆனந்த் சிங் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு திறமையான ஒருவர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணல நம்ம கூட காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் இவியன் ராபர்ட் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார் காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் அதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால நான் பிஜேபிக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அவங்களே முதல்ல மகளிரினுடைய தேசிய செயலாளர் இருந்திருக்கிறாங்க, தமிழ்நாடு மகளிர் அணியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க, 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பெண்ணாக இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை காங்கிரஸ் தான் கொடுத்துருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காது. நிறைய ப்ரிவிலேஜ் என்ஜாய் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா அவங்க ப்ரிவிலேஜஸை. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அடிப்படை முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டாக தானே இருக்குது. ஸோ கட்சியில் பெண்களுக்கு எல்லா விதமான அங்கீகாரம் காங்கிரஸ் கட்சி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் 50% விடுக்காட பெண்களுக்கு கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். ஸோ அதால் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முதல்ல அடிப்படை முகாந்திரம் இல்லாது, அடிப்படை ஆதாரம் இல்லாதது. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை அவள் வெளியே சொல்ல முடியல. அதை சொல்ல முடியாதனால அவங்க சொல்றாங்கன்னு தோணுது எனக்கு. வேற பிரச்சனைனா என்ன மீன் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், காங்கிரஸ் கட்சி ட்ரெடிஷ்னலாக எடுத்த ஸ்டாண்டை விட இப்போ தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஸ்டாண்டு, நிலைப்பாடு அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். கொள்கை சார்ந்து, நிலைப்பாடு சார்ந்து அவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கலாம். அதனால வெளியில போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில போகக்கூடியவங்க 2014க்கு பிறகு, மோடி வந்ததுக்கு பிறகு போகக்கூடியவங்க எல்லாருக்குமான காரணம் இதை தானே இருக்கு. என்னன்னா, ராகுல் காந்தி பிஜேபி மட்டும் எதிர்க்கல, அவர் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார். வெறும் பிஜேபி மட்டும் எதிர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கல. அவர் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அவர் எதிர்க்கிறார். உங்களால் எதிர்க்க முடியுமா? அவர் வெறும் முதலாளிகளை மட்டும் எதிர்க்கல, குறிப்பாக அம்பானி அதானின்னு வெளிப்படையா சொல்லி எதிர்க்கிறார். உங்களால் ஒரு பேர் உச்சரிக்க முடியுமா? மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறார், சமூக நீதி குறித்து பேசுகிறார், ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்து பேசுகிறார். அப்போ இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்டில் இருந்து அப்டேட் ஆயிருக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் இவங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இன்னைக்கு மாநில சுயாட்சி குறித்து பேசும்பொழுது தமிழ்நாட்டில் நீட் கொண்டு வரக்கூடாதுன்னு ராகுல் காந்தி பேசுறாரு, அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அப்போ இதெல்லாம் உடன்படாதவங்க உணர்வு பூர்வமாக பிஜேபி சேர்ந்து சரின்னு நினைச்சுக்கிட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களால உள்ள இருக்க முடியாது. அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் நிறைய பேர் காங்கிரஸ் வெளியில போறாங்கன்னு நான் பாக்குறேன். நான் ஸ்பெசிஃபிக்கா இவங்களை மட்டும் சொல்லல. அந்த மாதிரி கட்சியை விட்டு வெளியில போறவங்களுக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் நடக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ், அப்டேஷன்ஸை ஏற்றுக்க முடியல அவங்களால. அதனால வெளியில போறாங்க. கேட்டா காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு பிரதித்துவம் இல்லை, எங்களுக்கு ரெகக்னேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நேர் எதிராக சித்தாந்தம் உள்ள இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். நீங்க உண்மையான ஒரு காங்கிரஸ்காரனா இருந்தா நீங்க வேற கட்சியை தேர்ந்தெடுப்பீங்க. நீங்க போகணும்னு நினைச்சாலும் கூட ஆர்எஸ்எஸ்க்கு நீங்க போக மாட்டீங்க, பிஜேபிக்கு நீங்க போக மாட்டீங்க. அப்போ பிஜேபி நீங்க தேர்ந்தெடுத்து பிஜேபிக்கு நீங்க போறீங்கன்னா வேற ஏதோ காரணம் இருக்கு. நீங்க வேற எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் நான் வரவேற்பேன். நீங்க திமுகவுக்கு போயிருக்கலாம், அதிமுகவுக்கு போயிருக்கலாம், ஆம் ஆத்மிக்கு போயிருக்கலாம், எங்க போயிருந்தாலும் உங்களை வரவே. ஏன் நீங்க நாம் தமிழருக்கு போயிருந்தாலும் எனக்கு பிரச்சனை நேரடியாக கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவான பிஜேபி நீங்க தேர்ந்தெடுத்து போயிட்டு நான் நேஷனல் பார்ட்டியில தான் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுல தான் எனக்கு சந்தேகம் வருது. நீங்க யாருன்னு அந்த அடிப்படையில் தான் இதை நான் பேசுறேன் தான். சரிங்களா? ஏன்னா இவங்க காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட உணர்வு பூர்வமாக
பிஜேபி பண்றதுலாம் சரிதாங்க அப்படின்ற ஒரு புரிதல்ல இருக்கிறவங்க கூட நம்ம அரசியல் பேச முடியாது. அதால வாழ்த்துக்கள், இன்னும் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எலெக்ஷன் சமயத்துல 4 பேர் வருவாங்க போவாங்க, இந்த கட்சியில அங்க தாவாங்க, அந்த கட்சியில இங்க தாவாங்க. இது யதார்த்தமான ஒன்று, இயல்பான ஒன்று. அப்படிதான் நாங்க பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சிக்கு விஜயதரணி போனதுனால எந்த இழப்பும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அவங்களுடைய தொகுதியில பை எலெக்ஷன் வரப்போகுது, விளவங்கூடு சட்டமன்ற எந்த தொகுதி. லாபமும் கிடையாதுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, எதிர்க்கட்சியை டெபாசிட்டே இழக்க வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஆளுமை நிறைந்த ஒருத்தவங்க போயிருக்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த தொகுதியில ஜெயிச்சாங்க அவங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கூடு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. விளவங்கூடு சட்டமன்ற தொகுதியில நீங்க ஒரு கல் எடுத்துட்டு போய் நிறுத்தி அது கைச்சென்றில் நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா ஜெயிக்கும், கல்லு கூட ஜெயிக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கோட்டை விளவங்கூடு சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் இன்றைக்கும் வலுவாக தான் இருக்கிறது. சோ அவங்களுக்கு காங்கிரஸ் தான் ஒரு அடையாளமா இருக்கு. காங்கிரஸ் தான் அவங்க அடையாளம். அவங்களுக்கு அடையாளம் காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வெளியில போறவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் தான் காங்கிரஸ், நான் எல்லாம் காங்கிரஸே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. யாரு போனாலும் காங்கிரஸ் இருக்கும், யார் வெளியில போனாலும் காங்கிரஸ் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், நான் தான் காங்கிரஸ் அப்படின்னு. நான் காங்கிரஸ் வெளியில போனேன்னா காங்கிரஸே அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு போய் வேற கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஒரு பிஜேபி சரண்டரா இருக்காரு, வேற வழி இல்லாம, ஃபண்டிங் இல்லாததுனால. அப்போ அதெல்லாம் இங்க கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. காங்கிரஸ் யார் நம்பியும் கிடையாது. காங்கிரஸ் தான் எல்லாரும் உருவாக்கி விடுது. இவங்க நினைச்சுக்கிறாங்க நான் தான் காங்கிரஸ். அதனால விளவங்கூடு சட்டமன்ற தொகுதியில் பை எலெக்ஷன் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் வந்தாலும் கூட இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற போகிறது. அங்கே பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சிக்கும் செல்வாக்கு கிடையாது. அந்த மக்கள் காங்கிரஸை நேசிக்கக்கூடிய மக்களாக அந்த தொகுதியில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் மக்கள் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. அந்த தொகுதி காங்கிரஸ்காரங்க பட்டாசு வச்சு கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. புதியவருக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது. நம்மாவே 3 வருஷம் 3 டேர்ம் எம்எல்ஏ வந்துட்டாங்க, புதியவருக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது. அது மூலமா தொகுதி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்தது. என்ன குற்றச்சாட்டுன்னா, அவங்க தொகுதி பக்கமே போறது இல்லை சார். சுப்ரீம் கோர்ட்ல லாயர் இருக்காங்க, அங்க பிராக்டிஸ் பண்றாங்க. சென்னையில ஈசிஆர்ல வீடு, இது ரெண்டுத்துக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்க தொகுதி பக்கத்துல போறது ரொம்ப குறைவு. எலெக்ஷனா மட்டும் தான் அவங்க போறாங்க, தொகுதி வேலையை பார்க்கறதே இல்லை, தொகுதி ஆஃபீஸ்க்கு அவங்க போறதே இல்லை. அந்த ஆஃபீஸ் மூடியே இருக்குது பல வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப நாளாவே அதை சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள நாங்க அதை அவங்கள சமாதானப்படுத்திட்டு தான் இருந்தோம் இவ்வளவு நாளா. இன்னைக்கு இது வெடிச்சிருச்சு, நீங்க அவங்க வெளியில போயிட்டாங்க. மற்றபடி இதை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இல்ல நீங்க சொல்ற பதில நான் எடுத்துக்கிறேன். பட் பெரும்பாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ரீசெண்டா வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த ஒரு கிளாஷ்னால கூட அவங்க வெளியில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவதுங்க, அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர், திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணது இப்பதான் 1 வாரத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் 1 வீக் தான் அது இன்னையோட. ஆனா இவங்க போயிருவாங்கன்றது 3 வாரமா கசிந்த உண்மை. 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்து விஜயதரணி காங்கிரஸ் விட்டுட்டு போறாங்க, பிஜேபி போறாங்கன்ற செய்தி ஊடகங்கள் மூலமா கசிய விடப்பட்டன. மேபி 3 வாரத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா கமிட்டிக்குள்ள, யாருக்குமே அவர்கள் தான் தலைவராக போறாரு அப்படின்னு அவங்க காதுல விழுந்திருக்கலாம். இவங்க தலைவர் பதவிக்கு போட்டியிடவும் இல்லை, இவங்க கேட்கவும் இல்லை. அந்த ரேஸ்ல இவங்க கிடையவே கிடையாது. அந்த ரேஸ்ல கேட்டது திரு கார்த்திக் சிதம்பரம் கேட்டுட்டு இருந்தார், நான் தலைவராக வரணும்னு விருப்பப்பட்டார், கேட்டார். இவங்க அந்த விருப்பம் தெரிவிக்கவே இல்லை. அதுக்கான எந்த வேலையை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியவும் இல்லை. அதால அந்த பிரச்சனை ஒரு காரணமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் அதை என்டார்ஸ் பண்ணவே இல்லை. அவங்க சொன்னாங்களா? அப்படி சொல்லவே இல்லை. அவங்க எந்த இடத்துலையுமே செல்வ பெருந்தகை காரணமாக சொல்லலை. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன, பெண்களுக்கான அங்கீகாரம் காங்கிரஸ்ல இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் நான் முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். பல பேருக்கு காங்கிரஸ் வாய்ப்பு அளித்திருக்கு. எங்க தலைவியே ஒரு பெண் தான், எங்க கட்சியின் தலைவியே ஒரு பெண் தான், சோனியா காந்தி ஒரு பெண் தான். அப்போ இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில இவங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு போலியான ஒரு கருத்தை தான் நான் பாக்குறேன். அப்ப பிஜேபி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியா? அதுதான் என் கேள்வியும். பிஜேபி காங்கிரஸ்ல இல்லன்றாங்க, பிஜேபில அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து பிஜேபில தான் அதிகம், பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் அவங்க ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, பார்லிமெண்ட்ல வந்து பெண்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க பிஜேபின்னு சொல்றாங்க. இங்க போய் பாருங்க, தயவு செஞ்சு பார்லிமெண்ட் எம்பிஸ்ல நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இந்த பெண்கள் எம்பி காங்கிரஸ் அரசு இருக்கும்போது 2004 2014 வரைக்கும் இருந்த பெண்களோட எம்பி பர்சன்டேஜும் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க. இது ரிலேட்டிவ்லி குறைவு. இது இன்னைக்கு என்டிஏல இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை. ஆனால் அவங்க வந்து பச்சையோர் போய் சொல்றாங்க, அன்னைக்கு யூபிஏ பிஜேபி கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு எதிரான விஷயம் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணா வெளியில் வந்துட்டே இருக்கு. அப்போ எப்படி பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக இருக்க முடியும்னு இவங்க சொல்றாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஊடகங்கள்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. சரிங்களா? இது வெளியில எங்க நடக்கல, ஒரு கட்சிக்குள்ள நடக்குது. கட்சியில பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நடக்கின்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அது குறித்து பிஜேபி இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை.
அது போன்ற கட்சியில போய் இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், பெண்கள் வந்து அங்க முன்னேறலாம்னு சொல்றது லாஜிக்கே இல்லை அதுல. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணமா? அதுதான் நான் சொன்னேன்னா உங்களுக்கு காங்கிரஸ்குள்ள இருக்கிற கொள்கை முரண்பாடு, அதுதான் காரணம். அதுதான் இருக்கும். டெப்த்ல நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அதான் தெரியும் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பரிணாம வளர்ச்சி அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு பிஜேபிக்கு போறாங்க. அவங்களுக்கு பிஜேபி உணர்வு பூர்வமாக ஈர்க்கிற மாதிரி தெரியலாம், காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இங்க இருக்கிறது அங்க இருந்து போய் இருக்கலாமே அப்படின்னு அங்க நகர்ந்துருவாங்க. இப்படிதான் நிறைய பேர் போறாங்க. இவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, இவங்கள மாதிரி நிறைய பேர் இப்படிதான் போறாங்க. அதான் உண்மை. ஜாதி குறித்து இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் ஜாதி குறித்துலாம் பேசினது இல்லை. ஆரம்ப கால கவர்னன்ஸ்ல நாங்கள் கொண்டு வரோமே தவிர வெளிப்படையாக ஜாதி வன்கொடுமைகள் குறித்து காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் எல்லாம் அரசியல் கட்சி தான் இருக்கும். சமூக போராட்டம்லாம் பெருசாக அது ஈடுபட்டது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி பேசுறாரு. ராகுல் காந்தி சமூக மாற்றம் குறித்து பேசுகிறார், சமூக ஒடுக்குமுறை குறித்து பேசுகிறார். அதை பத்தி அதுல அவங்களுக்கு சில சிக்கல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்றீங்க நிறைய பேர் இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா சார் இப்ப காங்கிரஸ்க்கு? இல்லையே, தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படையே சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்க உங்களால முடியலன்னா நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க காங்கிரஸ்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும், பிஜேபி மட்டும் எதிர்க்கூடாது. நீங்க பிஜேபி மட்டும் எதிர்க்கிறவங்க காங்கிரஸ்குள்ள தேவையில்லை. அந்த சித்தாந்தத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஏத்துக்கிறீங்க? நீங்க ஜாதி குறித்து உங்க பார்வை என்ன, மதம் குறித்து உங்க பார்வை என்ன, உங்களுக்கு வந்து பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து உங்க பார்வை என்ன, உங்களுடைய புரிதல் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த கட்டத்தில் காங்கிரஸ் நீங்க வந்திருக்கு. இப்போ பிஜேபின்றது ஒரு கட்சி மட்டும் இல்லை, அது ஒரு சித்தாந்தம், மனநிலை. அந்த மனநிலை உள்ளவங்க எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க, எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க, எல்லா ஸ்டேட்லயுமே இருப்பாங்க. அப்போ அந்த மனநிலை உள்ளவங்க காங்கிரஸ்குள்ள இருக்கிறாங்கன்னா நீங்க இருக்காதீங்கன்னு சொல்றாரு. இது ஒரு மனநிலை, மைண்ட் செட். இது ஒருத்தன் வந்து ஒரு முற்போக்கான கட்சியில் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க முற்போக்கா இருப்பாங்கன்னு எந்த உத்தரவாதம் கிடையாது. அது மைண்ட் செட். அது ஆனால் அதுதான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிச்சுவேஷனில் இன்க்ளைன் ஆகிறாங்க ஆர்எஸ்எஸ் கூட. அப்படி ஆகும்போது அவங்க நகர்ந்து போயிடுறாங்க. அதான் நான் சொல்கிறேன். இந்த புரிதல் மக்கள் கிட்ட இருக்குமா? இல்லை, மக்களுக்கு அந்த புரிதல் அந்த அளவுக்கு கிடையாது. மக்களுக்கு இல்லை, நிச்சயமா மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அப்போ அதுதான் கேட்குறேன். அப்போ பாஜகவுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா வெளியில தெரியாதா? அப்போ இல்லை, அதுதான் அந்த மாதிரியான பிம்பத்தும் கட்டமைக்கிறாங்கன்னு சொல்லி போனீங்க. திருப்பி என்னன்னா நீங்கள் எலெக்ஷன்ஸ் நெருங்க ஒரு சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மன ரீதியாக ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. என்னன்னா பிஜேபி தான் வெற்றி பெற போகிறது, 2024 மோடி தான் பிரதமராக போகிறார், அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சாமானிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கூட அடுத்து யாருங்க வரும்னா மோடி தான் ஒருவார் போல இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, உளவியல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதே மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க கேளுங்க, பெட்ரோல் விலை என்னங்க ஏறிடுச்சு, கேஸ் விலை என்னங்க, ஆமாங்க ஏறி போச்சுங்க அப்படின்னு அதே மக்கள் அப்படி மோடி தாங்க ஏத்திட்டாரு அடுத்தலேன்னு சொல்றாங்க. அப்போ மோடி தான் ஏத்திருக்காரு, மோடி தான் பிரச்சனைன்றது மக்கள் சொல்ற மக்கள், அதே மக்கள் அடுத்து மோடி தான் பிரதமர் சொல்ற. எப்படி இந்த முரண்பாடு? அப்போ உளவியல் ரீதியான ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியா மூலமாகவும் பிஜேபி வெற்றிகரமாக மனசுல வந்து பூத்திருச்சு. அதே மாதிரி தான் எல்லா கட்சியும் சார்ந்தும் காங்கிரஸ் பிஜேபிக்கு வராங்க, காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு வராங்க, அங்கிருந்து இங்க பிஜேபி வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை பிஜேபி ஏற்படுத்திருக்கு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு தோற்றம், அது ஒரு பிம்பம். அது சரிங்களா? அது ஒரு மாயை. இது அதை உடைக்க வேண்டிய இடத்துல தான் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கணும். அதுதான் இந்தியா கூட்டணி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செயல்பட போகிறது. இந்தியா கூட்டணி என்ன சொல்லுது? நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லுது. பிஜேபி வீழ்த்த முடியும்னு சொல்லுது. அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகிறது. பிஜேபியை ஒழிக்க முடியாதுங்க, மோடி தாங்க அடுத்து வருவார் அப்படின்ற ஒரு அந்த பேச்சு, அதெல்லாம் இல்லைங்க ஒழிச்சிடலாங்க பிஜேபியை அப்படின்னு ஒரு நம்பிக்கை தரும் விதத்தில் அது இருக்குது. அதை வரவேற்போம் நாங்கள். இப்போ அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வந்து காலியா இருக்கு. யார் வந்து அந்த இடத்துக்கு போட்டு பை எலெக்ஷன் வரப்போகுது, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து பை எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் நமக்கு வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் பதவி காலம் இருக்கு தமிழ்நாடு அசம்பிளிக்கு. அது வரைக்கும் ஒரு பை எலெக்ஷன் வச்சு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ வருவாங்க. அடுத்து யாருன்றது காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணும். இன்னும் முடிவு பண்ணல. ஓகே, அப்போ ஆல்ரெடி பிஜேபி சார்பா இருக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன ஆவாரு? இல்ல, அவர் வந்து அங்கே எம்பி கேண்டிடேட் இருந்தவர். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு நிக்கலாம் நான் நினைக்கிறேன், கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விஜயந்திக்கு தரமாட்டாங்க எம்பி சீட்டு. அவங்க எதுக்கு போனாலும் தரமாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க தரமாட்டாங்க. நம்ம போயிட்டு டாடா பாய் பண்றாங்க. எம்பி சீட் கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் சீனியர் லீடர். ரெண்டாவது காஸ்ட் ஈக்குவேஷன் முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூகத்தை சாராதவங்க இவங்க. ஸோ அங்கே இவங்க போய் நிறுத்துவாங்களா? பிஜேபி அதெல்லாம் பார்க்குற கட்சி. பிஜேபி பேசிக்கலாம் ஜாதி சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணுற கட்சி. அதனால இவங்களை நிறுத்துவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அந்த மண் மைந்தராக கருதப்படுகிறவர். அவர் இருக்கிற வரைக்கும் இவங்களை நிறுத்த மாட்டாங்க. மேபி இவங்களை விளவங்கோடு சட்டமன்றத்துக்கு திருப்பி பை எலெக்ஷன் நிறுத்துவாங்களே தவிர ஆனால் எம்பி நிறுத்த மாட்டாங்க இவங்களை. அப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே ஒரு வேட்பாளர் நிறுத்தும், நிச்சயமா அந்த வேட்பாளர் ஜெயிப்பார். அதான் உண்மையாக இருக்கும். அப்போ பிஜேபிலையும் போய் அவங்க எம்எல்ஏ நிற்கலாம், மேபி நிற்கலாம்.
நிக்கலாம்ன்றீங்க. அப்போ அது என்ன மாதிரி அது நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. பிஜேபியில் சீட் இல்ல ஒரு அசம்ஷன் அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பிஜேபியில் எப்படி இருக்கும்? ஏன்னா குஷ்பு அவர்களும் போயிருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க ஆசைப்படுறது எம்பி. அவங்க எம்எல்ஏ இறந்துட்டாங்க, 3 முறை எம்எல்ஏ. அவங்க எம்எல்ஏ பார்த்து போர் அடிச்சிச்சு அவங்களுக்கு. அடுத்து டெல்லி போகணும்னு ஆசைப்படுறாங்க, பார்லிமெண்ட்ல உட்காந்து ஆசைப்படுறாங்க. பிஜேபி அது கொடுக்குமான்னு தெரில, கண்டிப்பாக கன்னியாகுமரி கொடுக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன முடிவு அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ அதே போல் அண்ணாமலை கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. திரும்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 5 மணிக்கு ஒரு பெரிய டிக்கெட் விழப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரை மென்ஷன் பண்றாரு அவர்? தெரியல, நிஜமா எனக்கு தெரியல. இல்ல 5 மணி ஆயிடுச்சு, 5 மணி வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல தான். எந்த டிக்கெட் எனக்கும் தெரியல. எந்த டிக்கெட், எந்த கட்சி எந்த டிக்கெட்னு தெரியல. விளையாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போங்க. கட்சி நிற்கும், காங்கிரஸ் கட்சி நிற்கும். நான் தான் சொன்னேன், நான் தான் காங்கிரஸ், நான் இல்லைனா காங்கிரஸே இல்லைன்னு சொன்ன ஒருவர், தனி கட்சி ஆரம்பித்த ஒருவர் நீங்கள் எங்கே இருக்கான்னு அவருக்கே தெரில. அதனால் இங்கே யாருமே காங்கிரஸ் பிச்சை போடலைங்க, சரிங்களா? எல்லாருமே இங்கே வந்து கொள்கை விரியை தான் உள்ள நாங்கள் இருக்கிறோம். அதான் பிரச்சனை. இல்லை அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக டைம் முதற்கொண்டு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா, அப்போ தொடர்ந்து இந்த வேலையில் பிஜேபி ஈடுபட்டு வருதா? ஆமாம்மா, இந்த கூட்டணியை உடைக்கணும். ஆமாம்மா, கூட்டணியை உடைக்கணும், தலைவர்களை விலைக்கு வாங்கணும், இடி மூலமா மிரட்டணுன்றதுலாம் அவங்களுடைய அஜெண்டால இருக்கு. அதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்காங்க. திருப்பி பிஜேபி ஸ்ட்ராங் ஆகுது, பிஜேபி எல்லாரும் அங்கே தான் போறாங்க சார், ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரி கட்டமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு மூவ் தான். அது பார்க்கலாம், பார்த்துட்டே தான் இருக்கோம் நம்ம. இப்போ நாளையோடு எண்மண் எண் மக்கள் அந்த நடைப்பயணம் வந்து நிறைவு பெறுது. நடைப்பயணம் எப்படி சார், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பேசாமல் அரசியல் கட்சி இழுத்து மூடிட்டு சினிமாவில் போய் இந்த செட்டு போடுறாங்களே ஆர்ட் டைரக்டர், அதான் ஆயிடலாம் அவர். ஏன்னா நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, ஆர்ட் டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையை பக்காவாக பண்ணியிருக்காருங்க அவர். அழகாக என்ன பண்ணுவாருன்னா, எந்த ஊரில் செட்டு போடுவார், அங்கெல்லாம் மக்களை வச்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுவாங்க, வந்து எல்லோரும் நின்று பேசுவாங்க. கூட்டத்தை காமிக்கிறதுக்கு கொங்கு பெல்ட்லேருந்து ஆட்கள் பஸ்ஸில் வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே க்ரௌடு, பின்னாடி க்ரௌடு இருக்கும், உங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. இவர் தான் டேரக்டர், இவர் தான் ஆக்டர் ரெண்டுமே. ஸோ செட்டுலாம் போட்டு பக்காவாக ஒரு சீன் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பி. அவங்களாம் பிஜேபி தொண்டர்கள் தானே அப்படின்னு அவங்க சொல்லி, பிஜேபி தொண்டர்கள் தான். எங்கேருந்து வராங்கன்னு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் திருச்சியில் நீங்கள் நிகழ்ச்சி வச்சாலும் ஈரோட்லேருந்து வராங்க, நீங்கள் சென்னையில் வச்சாலும் ஈரோட்லேருந்து வராங்க. அண்ணாமலைக்கு ஓட் பேங்க் எங்கே இருக்குன்னா, கரூர், ஈரோடு, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூரை தாண்டி அவருக்கு செல்வாக்கு எங்கேயுமே கிடையாது. அங்கங்கே பிஜேபிக்கார 4-5 பேர் கத்திட்டு இருப்பாங்களே தவிர, அவருக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஓட்டு இருக்கு, அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா கரூரில், ஈரோட்டில், திருப்பூரில், கோயம்புத்தூரில், திண்டுக்கல்ல. ஸோ எங்கே பிரச்சனை, எங்கே கூட்டாத்தப்பட்டாலும் இங்கேருந்து கூட்டம் தராங்க பஸ்ஸில். அதனால் அது என் மக்கள், நீங்கள் எதுவும் ஒன்று சொன்னீங்க, அது பேர் மறந்து போச்சு எனக்கு, என்மன் ஏதோ ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடைய இந்த பாரத் ஜோடோ யாத்திரை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். யாரும் போகலைங்க என் மக்கள்லாம் எங்கேயும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது எங்கள் தலைவர் நடந்தே போனாருங்க. காஷ்மீர்லேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு நடந்தே போனார், பை வாக் போனார். இவங்க எப்படி தெரியுமா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸில் போவாங்க, அப்படி இறங்கிப்பாங்க, அங்கே ஒரு கூட்டத்தை போடுவாங்க, திருப்பி பஸ்ஸில் ஏறுவாங்க, அப்போ திருப்பி இந்த மாதிரி. இது பேர் நடைப்பயணமாங்க. இதுக்கு பேசாமல் நீங்கள் பஸ்ஸு பயணம் வச்சுக்கலாம், பேர் நல்லா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது பஸ்ஸு பயணம் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஷேர் ஆட்டோ பயணம் வச்சிங்கன்னா நல்லா பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இது நடைப்பயணம்னு வச்சுக்கிட்டு என் மக்கள் என் பயணிக்கிறது. இப்போ இந்த நடைப்பயணம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஒரு இம்பாக்டும் இல்லை. இல்லை மோடி அவர்கள்லாம் வராரு, வரட்டும், அது ஒரு நிறைவு வரட்டும். ஆனால் இது பெரிய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் ஏற்படுறது. நான் ஏன் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 2014 மோடி அலை இந்தியா முழுக்க தீவிரமாக வீசின காலத்திலேயே இங்கே மோடி ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில். 2014 மோடி அலை, மோடி 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 ஆப்கி பார் மோடி சர்க்கார், மோடி வரணும் சார், மோடி வந்து நாடு டெவலப் ஆகும் சார்னு பேசினாங்க 2014. அன்னைக்கே தமிழ்நாட்டில் மோடி ஜெயிக்க முடியல. இன்னைக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, எதிர்ப்பலையர் 10 வருஷமா இருக்குது. 10 வருஷமா எதுவுமே பண்ணலை. இன்றைக்கும் திருப்பி மோடி வரும்னா காதில் பூசிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இந்தியா முழுக்க மோடிக்கு எதிர்ப்பலை உருவாகி இருக்கிறது. பஞ்சாபில், ஹரியானாவில், டெல்லியில், உத்தரப்பிரதேசில், பீகாரில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், எல்லா மாநிலங்களையும் மோடிக்கு எதிரான அலை உருவாகி இருக்கிறது. அதுதான் இந்தியா கூட்டணியுடைய வெளிப்பாடு. ஆம் ஆத்மி சரண்டர் ஆயிட்டாங்க காங்கிரஸ் கிட்ட. ஆம் ஆத்மி வந்துட்டாங்க உள்ள கூட்டணிக்குள்ள, சமாஜ்வாதி வந்துருச்சு கூட்டணிக்குள்ள. சீட் ஷேரிங் முடிஞ்சு போச்சு. யூபியில் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு, பஞ்சாப்ல சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. ஏன் சொல்றேன்னா, காங்கிரஸ் எதிர்த்து உருவான கட்சி ஆம் ஆத்மி, காங்கிரஸ் ஒழிக்கணும்னு சொல்லி உருவான கட்சி ஆம் ஆத்மி. நீங்க அதே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. இன்னைக்கு நாங்கள் இப்போ கை கோர்த்து நிற்கிறோம், நாங்கள் நட்பு ரீதியாக நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் இதற்காக பிஜேபி என்ற சக்தியை ஒழிப்பதற்காக. அப்போ இந்தியா முழுக்க சிச்சுவேஷனாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் எப்படிங்க பிஜேபி வரும்? தமிழ்நாடு மண் வந்து உங்களுக்கு பிஜேபியை வெறுக்கக்கூடிய ஒரு மண். இது 2000 வருஷம் பகை. இது ஒரு நாள் 2 நாள் பகை கிடையாது. இது 2000 வருஷம் பகை. இங்கே இருக்கிற யாராவது 1-2 பேர் பதவிக்காக பிஜேபிக்கு போயிருப்பாங்களே தவிர, உணர்வு பூர்வமாக தமிழர்களாக நினைக்கக்கூடிய யாருமே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. தமிழர்களாக உணரக்கூடிய ஒருவர் நிச்சயமாக பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இது 2000 வருஷம் பகை. அதில் மோடி வந்தால் என்ன, அமித்ஷா வந்தால் என்ன, மோடி தாத்தாவே வந்தால் என்ன,
தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சிருக்கீங்க. இப்போ காங்கிரஸ்ல இன்னமும் தொகுதி பங்கீட்டுக்கான வேலை போயிட்டே இருக்காத, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இது எப்போதான் முடிவு வரும்? தமிழ்நாட்டு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் ஓவராலா இன்னமும் எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு, இன்னமும் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை இப்போ இருக்கும், இன்னும் 3 நாள்லாம் தள்ளி போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு முதல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேட்ஸை ஃபுல்லாக முடிக்கணும்னு பிளான் அடிச்சு நான் சொல்கிறேன். கிரிட்டிக்கல் ஸ்டேட்ஸ் எது? உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஹரியானா, குஜராத், எங்கெங்கெல்லாம் கிரிட்டிக்கல் அலையன்சஸ் இருக்கோ, இப்போது ஆம் ஆத்மி என்ன பண்ணலாம், சமாஜ்வாதி என்ன பண்ணலாம் அப்படின்ற இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல ஃபினிஷ் பண்ணுறாங்க, முதல்ல முடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ராகுல் காந்தியோடைய ஜோடோ யாத்திரை அந்த ஸ்டேட்ஸில் வரப்போகுது. அந்த மாநிலங்கள் வழியாக வரப்போகிறதுனால அது முன்கூட்டியே அதை முடிக்கணும். ஸோ பேரலாக மற்ற ஸ்டேட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது குறைவாக இருக்கிறது. ரெண்டாவது இங்கே தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உடல்நிலை சரியில்லை. ஸோ எல்லாமே நேரத்தில் அமைஞ்சதுனால ஸோ தமிழ்நாட்டில் ரொம்பலாம் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க, இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகிடும். தமிழ்நாட்டில் சீட் ஷேரிங் இன்னைக்கு திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகிடும். அதுக்கு மேலே லேட் ஆகாது. அதில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு எண்ட், முடிய போகுது இந்த சீட் ஷேரிங்லாம். நாங்கள் சீட் ஷேரிங்கை முடிக்க போகிறோம். அங்கே பிஜேபி கூட்டணியே ஆள் இல்லை. பிஜேபி 38 கட்சி கூட்டணி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 38 கட்சியில் பேர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே கட்சி தான் ஜேடியு, நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு. மற்றபடி மீது 30 லெட்டர்பேட கட்சி ஜாதி கட்சி, யாருக்கு வெளில போய் சொன்னாலே தெரியாது. அந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கூட்டணி அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க, ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பலவீனம், இன்னும் அதுவும் ஃபைனலைஸ் ஆகல, சீட் ஷேரிங்கும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ அதனால் பிஜேபி தான் பேக் சீட்டில் இருக்காங்க இன்னைக்கு. காங்கிரஸ் ஃப்ரண்ட் சீட்டில் கிளம்பி ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கிளம்பிடுச்சு வண்டி எடுத்து, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல வண்டியில். அதில் அவங்க நம்பி தான் இறங்க போகிறாங்க. பிஜேபி ஸ்டார்ட்டே பண்ணலன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மற்ற மாநிலங்களில் ஃபோக்கஸ் வந்து கம்மியாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப ஒரு பிரச்சனை ஏற்படும், அப்போ அந்த பிரச்சனையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாஜக வந்து வெயிட் பண்ணுறாங்களோ? அப்படியும் இருக்கலாம், ஒரு பிரச்சனைக்காக காத்திருக்கலாம், ஏதாவது கூட்டணியில் பிரச்சனை வருமா அப்படின்னு காத்திருக்கலாம். ஆனால் நடக்காது, அது வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருந்தது யாருன்னா ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி. இந்த 3 கட்சிகள் தான் எங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. எப்படி இதை உள்ளே கொண்டு வருவாங்க போவாங்கன்ற மாதிரியான குழப்பம் இருந்தது. செட்டில் ஆயிடுச்சு, இன்றைக்கி எல்லாம் பக்காவாக செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ மற்ற கட்சிகள் ஏற்கனவே இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், எங்களுடைய ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோ, இல்லைனா உங்களுக்கு ஆர்ஜேடியோ, பீகாரில் ஆர்ஜேடியோ, தமிழ்நாட்டில் திமுகவோ, இவங்க வச்சு எப்படி அலையன்ஸ் பிரிக்கலாம், ஷீட்ஸ் பிரிக்கலான்றதுக்கான ஒரு பாசிட்டிவ். அது ஒரு வாரத்தில் முடிச்சுருவாங்க. இந்த ஷீட் ஷேரிங்லாம் பெரிய பிரச்சனை, பஞ்சாயத்தே இருக்காது, அதில் பிரச்சனைகள் வராது, ஒரு பிரச்சனை இருக்காது. எல்லாம் திமுக காங்கிரஸ்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் கேட்ட சீட் தரேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ டிஸ்பியூட்டே கிடையாது. எங்களுக்கு லிஸ்ட் வரப்போகுது ஒரு வாரத்துக்குள்ள, நாங்கள் கேண்டிடேட் போட பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். ஸோ கேரளாவிலையும் சிபிஎம் காங்கிரஸ் தனி நிற்க போகிறோம்னு சொல்லியாச்சு, வெஸ்ட் பெங்காலையும் திருநெல்வேலி தனி நிற்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைனலைஸ்ட். ஸோ இந்தியா கூட்டணி எலெக்ஷனில் இதே பலத்தோட சந்திச்சாங்கன்னா 350 சீட் மேலே ஜெயிக்க முடியும். 350 சீட்ஸ் ப்ளஸ் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உத்தரப்பிரதேசிலேயே 20 to 30% சீட்ஸ் எடுக்க முடியும், நம்ம நிச்சயமாக எடுக்க முடியும். ஏன்னா ஓபிசி ஓட்டு இல்லை, யூபி தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். அங்கேயே நான் 30 சீட் வரும்னு சொல்கிறேன். எப்படி சொல்லணும், நம்பர்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இந்தியாவிலே அதிகமான ஓபிசி இருக்கிற ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ், 45% ஓபிசி பாப்புலேஷன். அந்த 45%ல் 50% பாதியை உடைச்சா கூட 25% ஓபிசி ஆர் ஸ்டாண்டிங் வித் காங்கிரஸ் பார்ட்டி. இன்னைக்கு இந்த காங்கிரஸ் நிற்கிறாங்க, காங்கிரஸ் சமாஜ்வாதி நிற்கிறாங்க. அது மாதிரி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் 19% இருக்காங்க யூபியில். 19ல் 17% வந்தால் கூட இட்ஸ் குட் நம்பர். ஸோ உங்களுக்கு 25% ஓபிசி ஓட்டு, 19% உங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு சேர்த்தா கூட உங்களுக்கு 40% அப்ராக்சிமேட்டாக வருது. இந்த 40% நீங்கள் ஓட்டை நீங்கள் ஒழுங்காக போல் பண்ணிட்டீங்க. ஏன்னா போலிங் 60% ஆகும், 67 போலிங் ஆகும். ஸோ 40%ன்றது உங்களுக்கு 3/4 அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்டில் 80 தொகுதிகளில் 30லேருந்து 40 தொகுதிகள் சாலிடாக வரும். இதுதான் யூபிஎஸ் ஸ்ட்ராட்டஜி. இது அப்போ சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் சேர்ந்ததுனால இது ஒரு எஃபெக்ட். இது இன்னும் மாயாவதி உள்ள வந்துட்டாங்கன்னா பட்டாசாக இருக்கும், சரிங்களா? பிஜேபி ஓட விட்டுறலாம் உத்தரப்பிரதேஷ்லேயே. அப்போ மற்ற ஸ்டேட்ஸ் நினைச்சு யோசிச்சு பாருங்க, வேலைகள் போகுதா, பேசிட்டு இருக்காங்க. ஓகே, மாயாவதி பேசிட்டு என்ன இருக்காங்க, ஸ்டேஜ்ல இருக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க தயங்குறாங்க, ஏன்னா அவங்க மேலே இடி கேஸ் இருக்கு. இங்கே இதுக்கு வந்துட்டு இடி வந்துடும் பயப்படுறாங்க அவங்க. ஸோ பேசிட்டு ஒரு முடிவு வந்துடும் நாங்கள் நினைக்கிறோம். வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக யூபியிலே பிஜேபி வாஷ் அவுட் ஆயிடும். சார், அதே போல ஊடக மற்றும் தகவல் தொடர்பு துறை தலைவராக ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. என்ன காரணம் சார்? இல்லை, அது வந்து ஒரு சேஞ்ச் தான் அது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கோபண்ணான்றவர் தான் அந்த பதவியில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தான் இருந்தார். ஸோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசனை போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு திறமையான ஒருவர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி. நீங்கள் கிராம அளவில் எங்கே போய் கேட்டாலும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரியுமா அப்படின்னா தெரியும். மீமில் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, நிறைய மீம்ஸ் ஒரு பேரில் வந்திருக்கு, நிறையா ட்ரோல்ஸ் ஒரு பேரில் வந்திருக்கு. ஸோ ஒரு ட்ரோல்ஸில் இருந்தாலும் கூட, மீம் பேஜில் இருந்தாலும் கூட அவர் சொல்கிற அந்த கருத்துக்கள் வந்து சாமானிய மக்கள்கிட்ட போயிட்டு நடுத்தர வர்க்கத்துக்கு மக்கள்கிட்ட போயிட்டு ஆழமாக பதிவாயிருக்கு. ஸோ ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு பொருளாதாரம் எப்படி
நிற்கணும், எஸ்பெஷலி நடுத்தரவர்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக சொல்லி செலிபிரிட்டியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்காரர், அடிப்படையாக ஒரு காங்கிரஸ்காரர். எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு நண்பர் அவர், ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு ஆடிட்டர் அவர். ஸோ ஒரு பல வகைகளில் ஒரு சமூகத்தோட டச்சில் இருக்கக்கூடிய, தொண்டர்கள்ட்ட பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறார், மக்கள்கிட்ட பேசக்கூடிய இருக்கிறார் அவர். அதனால் அவர் ஊடகத்துறை தலைவராக வந்திருக்கிறது உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயமா தான் நான் பார்க்குறேன். அது மூலமாக காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் வீரியமாக வந்து ஊடகங்கள்ட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த மீடியாவில் பேசக்கூடிய பேனலிஸ்டோட நேம்லாம் சேஞ்ச் ஆகும், அடுத்தது கோஆர்டினேட் பண்ணுறவங்களாம் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வந்து புத்துணர்ச்சி காங்கிரஸ்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவையா? இப்போ தேர்தல் தான் போட்டுருக்கு. ஓகே, இது போட்டு தேர்தலுக்காக தான் போட்டிருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் இருக்குது. அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங்காக மீடியா கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான காரணத்தால தான் போட்டிருக்காங்க. ஒரு மிக்ஸ்டான கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு கலவையான விமர்சனங்கள்லாம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? சிலர் வந்து சொல்ல தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் ஏன் அப்படின்னா அவர் பேசுறது சில பேர் கிரிஞ்சாக தெரியலாம், அவர் என்ன இருந்தாலும் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அந்த மாதிரி அப்ரோச் உள்ளவங்க அவர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது அவர் வந்து அவரோட ஸ்டாண்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஊடகங்களில் வந்து பொருளாதாரம் சார்ந்து பேசும்போது சாமானிய மக்களுக்கு புரியல எக்கனாமிக் சொல்லி தருவார். இதுதான் பிரச்சனை, பிஜேபி பண்ணுறது என்னன்றதை சிம்பிளிஃபைடாக சொல்லுவார் ஊடகங்களில் பேசும்போது. அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அவர் ஒரு ட்ரால் கண்டென்ட்டாகவும் இருந்தார் அவர். ஸோ அது வந்து ஒரு பாதிப்படையாதா? இல்ல, நீங்க ட்ரோல் பண்ற யாருமே அவர் மேல வெறுப்புல பண்றது இல்ல. ஓகே, அவர் மேல அவர் இல்ல ஒரு இமேஜ்க்காக சொல்றேன். இப்போ ஒரு தேர்தல்னும் போது அது ஒரு சீரியஸான களம். ஒரு ட்ரால் கண்டென்ட்டா இருக்கிறவ தூக்கிட்டு போய் அங்க வைக்கும் பொழுது அது ஒரு இமேஜ், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. நாட் நீடட் நினைக்கிறேன். நீங்க அவர் வந்து அவர் உட்கார்ந்து எல்லா சேனல்லையும் பேச போறது கிடையாது. அவரு பேனலிஸ்ட் போடுவாரு, அதுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க, கோஆர்டினேட்டர்ஸை போடுவாங்க. அவர் தலைவராக செயல்பட போகிறார். எப்படி காங்கிரஸ் கட்சி ஊடகத்தை தொடர்பு கொள்ள போகிறது, எப்படி கனெக்ட் பண்ண போறாங்கன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்க போறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருதுனால. அதனால அவர் கொடுத்துருக்கிற அந்த வேலைக்கும் இந்த ட்ரோல்ஸுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேசிக்கலி செலிபிரிட்டி அவர். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவரோட இப்போ நிறைய பேருக்கு அவர் தெரியும். அதனால் நிச்சயமாக வந்து அவர் கனெக்ட் பண்ண முடியும் மக்கள்கிட்டையும் சரி ஊடகங்கள்ட்டையும் சரின்றது ஒரு ஆழமான பதிவாக இருக்குது. இந்த ட்ரோல்ஸ்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் அவர் ட்ரோல் பண்ணக்கூடிய யாருமே வெறுப்புலையோ ஒரு மேலே வன்மத்திலையோ பண்ணுறதில்ல. அவர் சொல்கிற கருத்து உண்மைன்னு தெரிஞ்சு தான் வந்து கிரிஞ்சாக இருக்குன்னு தான் பண்ணுறாங்களே தவிர அது யாரும் வெறுப்பில் பண்ணுறதில்ல. அப்போ அவரை ஏற்றுப்பாங்க, அவரை வந்து ஏற்றுப்பாங்க மக்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ, நன்றி.